நண்பர்களே, நம்ம வாசனை ஆடியோ சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இன்ச் மேக்னெட்ஸ் அப்படிங்கிற பிராண்டோட சப்வூஃபரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கோல்டன் கோட்டிங்கில் ரிங்கு மட்டும் சில்வர் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. டஸ்ட் கப்பு கோல்டன் கோட்டிங்கில் மேக்னெட்டு பிராண்ட் பேர் எழுதியிருக்குது. இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. இது கோல்டன் மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் இருக்குது. இந்த ஸ்பைடர் ஸ்பாஞ்சு பார்த்தீங்கன்னா ஊஃபரோட பேப்பர் ஸ்பாஞ்சு ரொம்ப திக்னஸாக இருக்குது. இது இப்படி இருக்கும்போது கொஞ்சம் உதறாது சப்பு பேஸ் வரும்போது. அடுத்ததோட பேக் சைடு பார்க்கலாம். பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்ஸ் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்குது. சப்வூஃபர் ஜாப்பனீஸ் டெக்னாலஜின்னு போட்டிருக்கு. கோல்டன் சீரீஸ் இது பார்த்தீங்கன்னா ஏருக்கு ஸ்பைடர் ஹோல்ஸு, காயிலோட ஹோல்ஸு. இது பார்த்தீங்கன்னா கனெக்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ப்ளஸ்ஸு மைனஸ். இது பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு இல்லாமல் ஜூம் ஆக மாட்டேங்குது. மற்ற சப்வூஃபரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றில் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் வைக்கிற மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஜாக் டைப் தான். ப்ரெஸ் பண்ணி ஒயர் லாக் உள்ளுட்டு கை எடுத்துட்டோம்னா லாக் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டாக்ட் எதுவும் வராது. அடுத்து ஸ்பைடர்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஸ்பைடராக இருக்குது. இது மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரியல் மேக்னெட்டுங்கிறதுனால மேக்னெட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு மேக்னெட் வருது. 2 இன்ச்சு கரெக்டாக 2 இன்ச்சு வருது மேலே மட்டுமே. அதுக்கு மேக்னெட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கவரும் கொடுத்துருக்காங்க. இது ஆர்எம்எஸ் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸு, 3600 வாட்ஸ் வரைக்கும் எடுக்குன்னு போட்டிருக்கு. அடுத்தது இந்த ஊஃபருக்கு பார்த்தீங்கன்னா இது கூடயே வாரண்டி கார்டும் கொடுத்துட்றாங்க. 1 இயர் வாரண்டி. ஓகே நண்பர்களே, இந்த சப்வூஃபர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் போடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சப்வூஃபர் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நானே எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.